வணக்கம் சார். ஆ வாதபித்தம் கபம் இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் செஷன்ல குளுக்கோஸ பத்தி சொல்லிக் குடுத்துருந்தீங்க. குளுக்கோஸ்னா நம்ம யூசுவலா நெனச்சுட்டு இருந்தது வந்து எப்படின்னா, ஆ அதுக்குன்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ C6H12O6 அப்படின்னா, அதுதான் குளுக்கோஸ். அதுதான் அதோட ஃபார்முலா. அது அந்த மாரி தான் இருக்கும். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன்ங்கிற மாரி இந்த மாரி தான் நெனச்சுட்டு இருந்தோம். அதுக்கு நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு விளக்கம் குடுத்தீங்க. அது என்னங்கிறது அந்த ஃபார்முலாக்கு வந்து வேற ஒரு ஆழமான விளக்கம் குடுத்தீங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. நான் அத எங்கேயுமே கேள்விப்பட்டதில்ல அந்த மாரி. தென் இப்போ செகண்ட் கிளாஸ்ல வந்து கபம். கபம்னாலும் அதே மாரி தான். கபம்னா இப்போ வாதபித்த கபத்துல கபங்கிறது நம்ம வந்து சாதாரணமா கெட்டதா தான் நெனைப்போம். கபம்னா கபம் வரக்கூடாது உடம்புல, அது மாரியெல்லாம் நெனைப்போம். இது வந்து எப்படின்னா, நீங்க கபம் வந்து எவ்வளோ முக்கியம் உடம்புக்கு, அது தேவையும் கூட. ஏன்னா கபம்னா என்னங்கிறத ரொம்ப ஆழமா சொல்லிக் குடுத்துருந்தீங்க. அதுபோல அது உடம்புக்கு தேவைங்கிற மாதிரியும், அதோட முக்கியத்துவம் என்னங்கிற மாரியும் சொல்லிக் குடுத்தீங்க சார். ஆஸ் யூசுவல் எப்பவும் போல தான் சார். எல்லாமே புதுசு புதுசா இருக்கு. ஒவ்வொரு கிளாஸுமே புதுசு புதுசா இருக்கு. ஒவ்வொன்னுமே நம்ம யூசுவலா கேட்கறது இல்லாம, புதுசா ஏதோ ஒரு விஷயங்கள் இல்ல. நம்ம மேலோட்டமா தான் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்போம். அதோட இன்டெப்த்தா உள்ள ஆழமா போய் சொல்லிக் குடுக்கறதுங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது சார் கிளாஸு. ரொம்ப தெளிவாவும் இருந்தது. தேங்க் யூ சார். தேங்க் யூ ஸோ மச்.